மையமுடுக்கு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கதிர்காமம் நோக்கி சென்ற பயணிகள் பேருந்தில் தீ பரவல். போலி இணையதள ஊடாக மோசடி, இலக்கிய மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வீட்டு பணிப்பெண்ணின் கைவரிசை 14 பவுண்ட் தங்க நகைகள் மீட்பு. யாழில் இளைஞர் மீது கத்திக்குத்து தாக்குதல், ஒருவர் கைது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 25 வயது பெண் கருணை கொலைக்கு நீதிமன்றம் அனுமதி. சவுதியில் ஈரானிய விமானப்படையின் அதிரடி தாக்குதல், அமெரிக்க வீரர்கள் படுகாயம். தரை தட்டியது ஹார்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்ட பாரிய கப்பல். ட்ரம்பை திட்டமிட்டு ஏமாற்றிய நேதன்யாகுவின் சூட்சுமம், ஈரான் விவகாரத்தில் கொந்தளிக்கும் அமெரிக்கா. சட்டத்தரணிகள் முன்னிலையாக வேண்டாம், மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட பெண்ணுக்காக ஆர்ப்பாட்டம். தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்து பயணிகள் போக்குவரத்து தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பெண்ண இடிமாறல் பகுதிக்கு அருகில் நேற்றைய தினம் தீப்பற்றியுள்ளது. பிற்பகல் 1:55 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பேருந்து முழுமையாக தீக்கிரையாகியுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்ற ஒரு போலி இணையதளத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவது குறித்து தகவல் வந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு பார்சலை பெறுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வாடிக்கையாளர்களுக்கு கைபேசி குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்து அந்த தொகையை ஆன்லைனில் செலுத்துமாறு கோரி மோசடி நடைபெற்று வருவதாக அத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த மோசடியான செயல்முறையின் கீழ் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தும் நுழைவாயில் மூலம் தங்கள் அட்டை விவரங்களை உள்ளிடும் போது அவர்களின் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணம் மோசடியாக பறிமுதல் செய்யப்படுகிறது என்று தபால் திணைக்கள மாஸ்டர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பொதுமக்கள் இந்த மோசடியான குறுஞ்செய்தி இணைப்புகள், போலி இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் பணம் செலுத்தும் கோரிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறியப்படாத இணைப்புகளை அணுக வேண்டாம் என்றும் தங்களது வங்கி அட்டை விவரங்கள் அல்லது OTP எண்களை 3ஆம் தரப்பு நபர்களுக்கோ அல்லது இணையதளங்களுக்கோ ஒருபோதும் வழங்க வேண்டாம் என்று தபால் மாஸ்டர் ஜெனரல் RP சத்குமார மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழில் களவாடப்பட்ட 14 பவுண்ட் தங்க நகைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் நேற்றைய தினம் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் வசிக்கும் கணவனும் மனைவியும் பணி நிமித்தம் பகலில் வீட்டில் இருப்பதில்லை. அதனால் வீட்டை பராமரிப்பதற்கென பணிப்பெண் ஒருவரை சம்பளத்திற்கு அமர்த்தியுள்ளனர். இவ்வாறான நிலையில் வீட்டிலிருந்த 14 பவுண்ட் நகைகள் காணாமல் போயுள்ளன. இதனையடுத்து அந்த நகைகள் களவாடப்பட்டிருக்கலாம் என யாழ்ப்பாணம் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இதன் பின்பு விசாரணைகளை துரிதகதியில் முன்னெடுத்த காவல்துறையினர் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்து 53 வயதான பெண்ணை கைது செய்துள்ளனர். இதன்போது அவரிடமிருந்து களவாடப்பட்ட 14 பவுண்ட் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இளைஞர் ஒருவர் கத்தி குத்துக்கு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குருநகர் பகுதியில் 2 இளைஞர்கள் போதையில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மற்றவர் மீது சரமாரியாக குத்தியுள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதன் பின்பு சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலுடன் தொடர்புடைய இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் இளம்பெண் ஒருவருக்கு தனது உயிரை மாய்த்துக் கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நோலியா காஸ்டிலோ ரோமஸ் எனும் 25 வயதுடைய பெண் ஒருவருக்கே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் அரசில் சாசன நீதிமன்றம் மற்றும் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக இந்த அனுமதியினை வழங்கியுள்ளன.
கடந்த 2022 நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளாகிய குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ளார். இருப்பினும் அவர் உயிர் பிழைத்த நிலையில் அவரது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி முழுமையாக செயலிழந்துள்ளது. இந்த நிலையில் நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் எனவும் எனது ஆறாத துயரத்தை நிறுத்த விரும்புகிறேன் எனவும் கோரி அவர் கருணை கொலைக்கு அனுமதி கோரியுள்ளார். இருப்பினும் அவரது தந்தை கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவுடன் இதற்கு எதிராக போராடி வந்துள்ளார். தனது மகளுக்கு சரியான முடிவெடுக்கும் திறன் இல்லை என்றும் உயிரை பாதுகாப்பதே அரசின் கடமை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். இவ்வாறு 18 மாதங்களாக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது தந்தையும் முகம் கொடுத்து வந்த நிலையிலேயே நீதிமன்றம் குறித்த பெண்ணிற்கு கருணை கொலையை நிறைவேற்ற இணங்கி தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடாத்திய தாக்குதலில் 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த அமெரிக்கர்களில் 2 மிகவும் கடுமையாகவும் 8 பேர் கடுமையாகவும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுடன் ராணுவத்தின் வகைப்பாட்டு அமைப்பில் இவை 2 வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டவை என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் ஹார்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்ட தாய்லாந்து சரக்கு கப்பல் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி மயூரினாரி எனப்படும் அந்த கப்பல் கெஷ்ப் தீவுக்கு அருகிலுள்ள ராம்சா என்ற கிராம பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. இந்த கெஷ்ப் தீவு ஈரான் கரையோரத்திற்கு அருகில் ஹார்முஸ் நீரிணையில் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் அருகிலுள்ள லராக் தீவுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் கப்பலின் தற்போதைய நிலைமை அல்லது அது எவ்வாறு அங்கு மாற்றப்பட்டது என்பது குறித்து மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி 23 பணியாளர்கள் கொண்ட இந்த கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் போது தாக்குதலுக்குள்ளானது. குறித்த கப்பலில் 3 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டதுடன் மீதமுள்ள 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக பேங்காக் நகரத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கிடையே அண்மையில் நடந்த தொலைபேசி உரையாடல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக நெதன்யாகு முன்வைத்த மிக்கையான எதிர்பார்ப்புகளை வான்ஸ் கடுமையாக சாடியதாக சர்வதேச தளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது மிகவும் எளிதானது என்றும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் போருக்கு முன்னதாக நெதன்யாகு ட்ரம்பிடம் உறுதியளித்திருந்தார். ஆனால் கள நிலவரம் அவ்வாறு இல்லாததை சுட்டிக்காட்டிய ஜேடி வான்ஸ் நெதன்யாகுவின் இந்த விற்பனை திறனை விமர்சித்துள்ளார். அதாவது போரின் சவால்களை மறைத்து அது எளிதாக முடிந்துவிடும் என்ற பிம்பத்தை நெதன்யாகு உருவாக்கியதாக வான்ஸ் கருதுகிறார். இந்த மோதலுக்கு பிறகு இஸ்ரேல் திட்டமிட்டே ஜேடி வான்ஸின் பிம்பத்தை சிதைக்க முயற்சிப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் வான்ஸ் முக்கிய பங்காற்றி வருகிறார். வெளிநாட்டுப் போர்களில் அமெரிக்கா நீண்ட காலம் ஈடுபடுவதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வரும் வான்ஸ் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோருடன் இணைந்து அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார். இந்த நிலையில் வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதையே ஈரான் விரும்புகிறது என்று வெளியாகும் செய்திகள் அவருக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் ஒரு சதி என்று ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானை பொறுத்தவரை ஒரு சுமூகமான உடன்படிக்கைக்கு வருவதற்கு ஜேடி வான்ஸ் மட்டுமே சிறந்த மற்றும் ஒரே வழி என்று மற்றொரு மூத்த அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்யப்பட்ட தாய்க்கு நீதி கோரியும் சட்டத்தரணிகளை கொலைக்கார கும்பலுக்கு சார்பாக முன்னிலையாக வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் மட்டக்காந்தி பூங்காவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றில் வீசப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு வெள்ளாவெளி 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த நலாயினி ரவி என்று 48 வயதுடைய பெண்ணுக்கு நீதி கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனையடுத்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் காலை 8:30 மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், ராசமாணிக்கம், சாணக்கியன் மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கொலை செய்யப்பட்ட தாய்க்கு நீதி வேண்டும், கைது செய்யப்பட்ட கொலை கும்பலுக்கு சார்பாக சட்டத்தரணிகள் முன்னிலைப்படுத்தக்கூடாது, பெண்களின் சுதந்திரம் கயவர்கள் கையில் எனில் நீதி எங்கே போய்விட்டது,
மனிதநேயமற்ற கொலைக்கார கும்பலை தூக்கிலிடு, நலாயினியின் கொலைக்கு நீதி கொடு, கிணற்றில் வீசிய கயவர்களுக்கு என்னதான் தண்டனை, நலாயினியின் நகை அணிந்தது குற்றமா, எங்கள் கிராமத்தின் தாயின் சடலத்தை திருப்பிக் கொடு, குற்றவாளிகளுக்குடன் தண்டனை கொடு, கொலையாளிகளுக்கு துணை போகாதீர்கள், நீதி சாகக்கூடாது என கோஷங்களை எழுப்பியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்ற வீதி சுற்றுவட்டத்தை அடைந்து அங்கிருந்து பழைய கச்சேரிக்கு சென்றுள்ளனர். கச்சேரியில் இடம்பெற்று வரும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அடுத்து கச்சேரி வாசலில் காவல்துறையினர் பேருந்து வண்டியை குறுக்கே நிறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை உட்செல்ல விடாது தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சென்று அரசாங்க அதிபரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மனு ஒன்றினை கையளித்துள்ளனர். அதன் பின்னர் நீதி கோரி கையளித்த மக்களின் மனுவிற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்த பின்னரே ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.